சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிபடி தோன்றல் திருவான்மியூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ குரு பெயர்ச்சி ஆக போகுதுங்க. மே மாதம் 11ஆம் தேதி இந்த குரு பெயர்ச்சியானது ஆக போகுது. இந்த குரு பயிற்சி சற்றக்குறை பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு மே மாதம் 2026 வரைக்கும் குரு பகவான் அந்த இடத்துல இருந்து தான் அருளாட்சி பண்ண போகிறாரு. அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் மாறுறாருங்க. இப்போ மாறக்கூடிய அந்த இதனால் நமக்கு எப்படியான ஒரு அனுகிரகத்தை அவர் தரப்போகிறாரு, அவர் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நமக்கு ஆதிபத்தியம் இருக்கார். இப்போ நிறையா இடத்துல ஒரு மாதிரி ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கு நடக்க போகுதுங்கிற தீர்மானம் என்ன, எதை செஞ்சால் உங்களுக்கு நல்லது, இதனால் என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குது, எதுலெல்லாம் மைனஸ் இருக்குது எப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. முதல்ல குரு பகவானை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். குரு பகவான்கிறவர் அப்படிங்கிறவர் முக்கியமான ஒரு கிரகம். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா குரு பகவான் இருக்கிறத விட அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு அதிகமான நன்மைகளை தருவார். பொதுவாகவே எல்லா கிரகத்திற்கும் பார்த்திங்கன்னா சமசப்தம பார்வை அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அதாவது எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அதுலேருந்து 7ஆம் இடத்தை அந்த கிரகமானது பார்க்கும். இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி இந்த கேமரா ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ எனக்கும் அந்த கேமராக்கும் இருக்கக்கூடிய அந்த டிகிரிங்கிறது சரியாக 180 டிகிரியில் இருக்கும். இப்படி நேராக இருக்கும். பக்கத்தில் எப்படி எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா என்னால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க பார்க்குறவங்களுக்கு சரியாக புரியாது இல்லையா? அப்போ நேராக பார்க்கும்போது தான் என்னுடைய முகம் நேராக அவங்களுக்கு பார்க்கும்போது தானே அது தெரியுது. அது மாதிரி அதுக்கு 180 டிகிரி பார்வை, அதற்கு நேர் பார்வை அப்படின்னு பேர். அது எல்லா கிரகத்தையும் இருக்குது. அதே மாதிரி குரு பகவானுக்கும் அந்த நேர் பார்வை இருக்குது. அது அல்லாமல் அவருக்கு 2 பார்வை விசேஷ பார்வை அப்படின்னு பேர். அதற்கு முதல்ல உள்ள விசேஷ பார்வை 5ஆம் வீட்டை அவர் பார்ப்பார். 120 டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த 5ஆம் வீட்டை அவர் பார்ப்பாருங்க. அதே மாதிரி 9ஆம் வீட்டையும் அவர் பார்ப்பார். அதனால் 5ஆம் வீட்டு பார்வையும் 9ஆம் வீட்டு பார்வையும் குரு பகவானினுடைய விசேஷ பார்வை அப்படின்னு பேர். அதனால் குரு பகவானுக்கு மொத்தம் 3 வகையான பார்வைகள் அவருக்கு இருக்குது. இருக்கிற இடத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அதை விட அவர் எந்த இடத்துக்கு பார்வை பார்க்கிறாரோ அதனால் அந்த இடத்திற்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். இப்போ குரு பகவான் சரியில்லாமல் இடத்துக்கு நமக்கு வந்திருந்தாலும் கூட, அல்ல சரியான இடத்துக்கு வந்திருந்தாலும் கூட, அவர் நல்லது செய்கிறார் கெட்டது செய்கிறார் அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் அவருடைய பார்வைங்கிறது 100க்கு 100% உங்களுக்கு நன்மையைத்தான் தரும். நீங்கள் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரிதான். அதனால் குரு பகவானினுடைய பார்வைங்கிறது ரொம்ப சிறப்பானது. அது மட்டும் இல்லை, குரு பகவானுக்கு பார்த்திங்க அப்படின்னா 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் சூரிய பகவான். அதாவது நம்ம பூமி எப்படி சூரிய பகவானை சுற்றி வருதோ அதே மாதிரி குரு பகவான் நம்ம பூமியை விட 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர். அதனால் நம்ம பூமியை சுற்றி ஒரு பெரிய வட்டமாக நமக்கு ஒரு பெரிய அரணாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்க, பழங்காலத்திலலாம் பழைய காலத்திலலாம் அந்த பூமியை நோக்கி வரக்கூடிய பல அந்த எரிக்கற்களினுடைய தாக்குதலை குரு பகவானினுடைய அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால பூமிக்கு வர வேண்டிய பல எரிக்கற்கள் குரு பகவான், அதாவது இந்த ஜூபிட்டர் பிளானட்ல போய் மோதி இருக்கு அப்படிலாம் நிறைய சொல்றாங்க. அது மாதிரி நிறைய இடத்துல நம்மளை பாதுகாத்தவர் குரு பகவான். அதே போல வருங்காலத்திலே நிறைய விஷயத்துல நம்மளை பாதுகாக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தில் விளையக்கூடிய பழைய தானியங்களுக்கு குரு பகவானுடைய ஆதிக்கம் வேணும். அதே மாதிரி தேதிக்கு ஒவ்வொரு விதமான உலகத்துக்கும் பார்த்தீங்கன்னாங்க ஒவ்வொரு விதமான அந்த கிரகங்களினுடைய ஆதிக்கம் முக்கியம். இரும்பினுடைய தன்மை நமக்கு நல்லா இருக்கணும். இரும்பு வியாபாரம் செய்யணும்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் நமக்கு நல்லா இருக்கணும். அதே மாதிரி தாமிர பிஸ்னஸ் பண்ணுறோம், அதே மாதிரி இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு இந்த காப்பர் பிஸ்னஸ் பண்ணுறோம், காப்பர் ஒயர் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு சூரிய பகவானுடைய அனுகிரகமானது வேணும். அதே வெள்ளி பிஸ்னஸ் பண்ணுறோன்னா சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேணும். ஒவ்வொரு விதமான கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான மெட்டல் லார்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டலினுடைய தன்மை அதுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம நிறையா தங்கம் வாங்கணும், வீட்டில் நிறைய தங்க ஆபரணங்கள் சேரணும், நமக்கு நல்ல தங்கத்தில் முதலீடு செஞ்சுருக்கோம், நல்ல அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னா அதற்கு குரு பகவானுடைய அனுகிரகம் வேணும். அது மட்டும் இல்லை, குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான். அதனால தான் குரு பகவானுக்கு புத்திரகாரகன் அப்படின்னு பேர். அதனால தான் புத்திரகாரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகிரகம் வந்தால் தான் ஒருத்தவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் நடைபெறுவதற்கும் குருவினுடைய நோக்கு, வியாழ நோக்கு, குரு பார்வை மிக மிக அவசியம். அதனால் அந்த குரு பலன்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, வியாழ நோக்கு வந்துருச்சா, குருதசை வந்துருச்சு
வந்துருச்சா, குழந்தைக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு ஜோதிடர்கிட்ட கேட்பாங்க. அதுமாரி குரு பகவான் ரொம்ப அற்புதமான கிரகம், முக்கியமான கிரகம். அவருடைய பெயர்ச்சி 2025 மே மாதம் 11ஆம் தேதி நடக்குதுங்க. அதாவது ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு இந்த பெயர்ச்சி அடைகிறார். அந்த பெயர்ச்சியினால் உங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு கன்க்ளூஷனாக இதுதான் நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். சிவாய நமக. கும்பராசிக்கு உண்டான பலன் இந்த குரு பெயர்ச்சினால் என்னங்கிறத விரிவாக பார்ப்போங்க. அதாவதுங்க, பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, என்ன அப்படின்னாங்கன்னாங்க, ஓடினவனுக்கு 9ல் குரு, ஆப்டுகிறவனுக்கு அஷ்டமத்தை சனிம்பாங்க. அஷ்டமத்தில் சனிங்கிறது கஷ்டத்தை தரக்கூடியது. உங்களுக்கு அஷ்டம சனி இல்லை, ஆனால் இப்போது உங்களுக்கு ஜென்ம சனி போயிட்டுருக்கு. ஆனால் இப்போது ஆல்ரெடி குரு பகவானும் உங்களுக்கு சரியில்லாத இடத்துல இருந்தார், 4ஆம் பாவத்தில் இருந்தார். ஒருவேளை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் அசையா சொத்துக்கள் வாங்கிறது, அசையும் சொத்துக்கள் வாங்கிறதுக்கெலாம் பலனை கொடுத்துருப்பார். ஆனால் அதனால் என்ன ஒரு விஷயம்னா, அதில் ஒரு ட்விஸ்ட்டையும் வச்சுருப்பார் குரு. அதை அனுபவிக்கிறதுல என்ன ஆகிடும், ஒரு ட்விஸ்ட் இருக்கும், ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துருவார். அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிள்ளையை கிள்ளி விட்டுறது, அது அழும்போது தொட்டியில் ஆட்டி விடுறது. பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டி வைத்து அப்படின்னு அந்த பாட்டெலாம் பாடுவாங்க பாருங்கள். அது மாதிரி குரு என்ன செஞ்சிருவார், பிள்ளையும் கிள்ளி விடுவார், தொட்டிலையும் ஆட்டி விடுவார். இந்த மாதிரியான சூழ்நிலையை செஞ்சுருப்பார் குரு உங்களுக்கு 4ஆம் பாவத்தில். சரி, இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னா, அமோகமான இடத்துல உட்கார்றார் குரு. 5ஆம் பாவத்தில் குரு, 5ல் குரு அமோக பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, குரு பகவான் இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கு உடையவர். 11ஆம் பாவங்கிறது லாபஸ்தானம் இல்லைங்களா? அப்போது அந்த பாவத்துக்கு உடையவர், லாபத்தை கொடுக்க வேண்டிய முக்கிய காரியகர்த்தா. உங்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா குருவுக்கு தான் இருக்குது. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசை இருக்குது இல்லைங்களா, அந்த ஆசை நிறைவேறணும். அதற்கு யார் முக்கியமான காரணகர்த்தான்னா குரு தான். அவர் தான் நிறைவேற்றி வைக்க வேண்டிய ஒரு முக்கிய காரியதர்சி. அதனால் அவர் இப்போது 5ல் போய் உட்கார்றதுனால என்ன ஆகிடும்னா, நீங்கள் ரொம்ப நாளாக வேண்டிகிட்டு இருக்கீங்க சாமிக்கிட்ட, ஏதாவது வெளிநாட்டு போகணுன்னு வேண்டுறீங்க, இல்லை கல்யாணம் நடக்கணும்னு வேண்டுறீங்க, வேலை கிடைக்கணும்னு வேண்டுறீங்க, ஒரு சம்பள உயர்வு வேணும்னு வேண்டுறீங்க, அல்ல கடன் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டுறீங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டுறீங்க, சொந்த வீடு வாங்கணும்னு வேண்டுறீங்க, இல்லை ஏதோ ஒன்று வேண்டிகிட்டு இருக்கீங்களா, ரொம்ப நாளாக வேண்டிகிட்டு இருக்கீங்களா, அது நடக்கும். அது நிறைவேற்றி வச்சுருவார். அதனால் இதில் முக்கியமானது என்னென்னா, நீங்கள் வேண்டியிருக்க வேண்டியதாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கணும். அது உங்களால் நீங்கள் பிரார்த்தனையே பண்ணலங்க, எதுவுமே நான் பண்ணல, அப்படியே வட்டியாக இருக்குன்னா கஷ்டம். அதனால் உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய அபிலாசைகள், உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை நிறைவேற்றி வைப்பார். எத் பாவம் தத் பவதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்த நீதி ஸ்லோகத்தில் எத் பாவம் தத் பவதி, அதைத்தான் அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, எதை நீ நினைக்கின்றாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போது அதுவாகவே மாறுவதற்கான சூழ்நிலையை குரு இப்போ உருவாக்குறார். ரொம்ப நாளாக நீங்கள் எதை கற்பனை பண்ணி நினச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்களோ அதை உருவகப்படுத்தி அதை நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்பை குரு உருவாக்கிறார் உங்களுக்கு. அதனால் கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், நிறையா நன்மைகள் நடக்கும், நல்ல சுபிச்சங்கள் உண்டு. அடுத்ததாக குரு பகவானினுடைய பார்வைக்கு வரோன்னா, அவர் அவருடைய சமசப்தம பார்வைங்கிறது கும்பராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு, அதாவது குரு பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டுக்கும் 2ஆம் வீட்டுக்கும் உடையவர். அவர் 11ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீட்டிற்கும் ஜென்மஸ்தானத்திற்குடைய சனி பகவான் ஜென்மத்திலேயே இருக்கிறார். இதனால் இது ஒரு பக்கம். முதல்ல உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால அதாவது லாபம் உயரும், பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும். 12ஆம் வீடு ஜென்மத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும், செலவும் இருக்கும், ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். அடுத்ததாக முக்கியமாக சொல்லணும்னா, உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7.5 சனி இல்லையா, இந்த 7.5 சனி போயிட்டு இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இப்போ குருவினுடைய பார்வை உங்களுடைய 7.5 சனியை பார்க்குது, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்குறார், ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்குறார். என்ன சாமி நீங்கள் குரு பயிற்சி பலன்னு சொல்ல வந்துட்டு எல்லா கிரகத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு கிரகத்தை மட்டும் நம்ம பலன் சொல்ல முடியாதுங்க. எல்லா கிரகத்தினுடைய ஈடுபாடு எப்படி இருக்குது, என்ன செஞ்சிட்ருக்குங்கிறத வச்சு தான் நம்ம முழுமையாக பலன் சொல்ல முடியும்.
அதை வச்சு சொன்னாதான் உங்களுக்கு பலன் 100% பலன் இருக்கும். அதனால் இப்போ வந்து 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய உபாதையும் குறையும். அதையும் நல்லா கவனிச்சுங்க. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, எல்லா கிரகத்தையும் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதன் இருக்கான அந்த மனிதனுக்கு வந்து முக்கியம் அவனுடைய வாழ்க்கை துணைவராக இருக்கலாம், வாழ்க்கை துணைவர் அவங்களுடைய ஆஃபீஸில் செய்யக்கூடிய சக ஊழியர்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், எதிர்த்த வீட்டுக்காரனாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து அவனுடைய மேல் அதிகாரியாக இருக்கலாம். எல்லாமே தான் முக்கியம். யாருக்கோ பக்கத்து வீட்டுக்காரனுங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க, அவங்க உடம்பு சரியில்லை, இவனால் டக்குன்னு ஆஃபீஸ் போக முடியுமா? இல்லை மனைவிக்கோ இவருடைய கணவருக்கோ ஏதோ ஒன்று உடம்பு சரியில்லை, இவனால் போக முடியுமா? வேலைக்கு போகிறான், பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்கிறவனுக்கு ஏதோ உடல் ரீதியாக பிரச்சனை, அவனை தான் கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறான், உடனே அவனால் வீட்டுக்கு வந்து இயல்பான வேலைகளை செய்ய முடியுமா? இவன் தான் அதை செய்ய வேண்டிய பொறுப்பு வருது. அதனால் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும், பலன் சொல்ல முடியும். அந்த வகையில் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது சனி வந்து 2ஆம் பாவத்தில் இந்த 7.5 சனி நடக்கிறதுனால, இந்த குரு அதை பார்க்கறதுனால 7.5 சனினால் ஏற்படக்கூடிய உபாதையை குறைச்சிருவார். சரி, இப்போ என்ன செய்யணும்? எந்த சாமியை கும்பிடணும்? கும்பராசிக்காரங்கன்னா சிவபெருமான் வழிபாடு முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் கும்பராசிக்காரங்களுக்கு. அதனால் சிவபெருமானுக்கு பிரதோஷ தினத்தில் வழிபாடு செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்க, நல்ல பலனை உங்களுக்கு பரிபூர்ணமாக சிவபெருமான் அனுகிரகம் செய்ய போகிறார். சிவாய நமக. நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது 100% நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான பலன். இது உங்களுக்கு காலதாமதமாகுது, இதில் ஏதோ ஒரு இழுபறி இருக்குது, சரியாக நடக்கலை, சரியாக தாமதமாகுது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் பயங்கரமான எதிர்வினை ஆற்றி கொண்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. சரிங்க, இந்த மாதிரி எதிர்வினை ஆற்றக்கூடிய கிரகத்தை எப்படி நம்ம உணர்றது, என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிங்க. அடியன்ட்ட உங்களுடைய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணுறதுக்கு கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமகா. நல்லது நடக்கட்டும். இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நமகா.